உன் உயிரா இல்ல உன் காதலா? துரைசிங்கத்தின் அந்த ஒரு கேள்வி நாகலோகம் முழுவதையும் அமைதியாக்கியது. கதிரின் கண்கள் வள்ளியை மட்டும் பார்த்தன. வள்ளியின் கண்களில் கண்ணீர். அவளுக்குத் தெரியும், இன்று கதிர் எந்த முடிவை எடுத்தாலும் அது அவளுடைய காதலின் கடைசி சோதனை. ஆனால் அவர்களுக்குத் தெரியாத ஒரு விஷயம், இந்த சண்டையை நாகலோகம் மட்டுமல்ல, ஆதிநாகமும் பார்த்து கொண்டிருந்தது. இன்று காதல் ஜெயிக்குமா அல்லது 100 வருட சாபம் மீண்டும் வெல்லுமா? வாங்க, நாகத்தின் காதலி இறுதி அத்தியாயத்திற்குள் போகலாம். கதிர் மெதுவாக வள்ளியின் அருகே நடந்தான். வள்ளியின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கதிர், தயவு செய்து எனக்காக உங்க உயிரை இழக்காதீங்க. கதிர் அவளது முகத்தை இரு கைகளாலும் தாங்கினான். வள்ளி, நான் உன்னை முதலில் பார்த்த நாளிலிருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ உன்னை இழந்துட்டு நான் மட்டும் உயிரோட இருந்தா அது வாழ்க்கை இல்லை. வள்ளி கதறி அழுதாள். நான் இல்லாம நீங்க வாழணும், அதுதான் என் ஆசை. கதிர் சிரித்தான். நீ இல்லாத வாழ்க்கையை வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அந்த நொடியில் அவர்களின் கண்ணீர் நாகலோகத்தின் தரையில் விழுந்தது. அதே நேரத்தில் முழு கோயிலும் பச்சை நிற ஒளியில் மின்னியது. ஆதிநாகம் தன் கண்களை மெதுவாக மூடியது. வள்ளியின் அம்மா அதிர்ச்சியுடன் சொன்னாள், இது உண்மையான காதலின் அடையாளம். அந்த காட்சியை பார்த்து துரைசிங்கம் கொடூரமாக சிரித்தான். காதலா? அது எல்லாம் பலவீனவங்க பேசுற வார்த்தை. அவன் உடைத்த கருப்பு நாகக்கல்லின் துண்டை வானத்தை நோக்கி உயர்த்தினான். கருப்பு புகை சுழன்று அவனுடைய உடலை முழுவதுமாக மூடியது. அவனுடைய கண்கள் சிவப்பாக எரிந்தன. குரல் மாறியது. இனி என்னை யாராலும் தடுக்க முடியாது. நாகலோகம் முழுவதும் நடுங்கியது. ஆதிநாகம் கூட சீறி ஒரு அடி பின்னால் நகர்ந்தது. கதிர் புரிந்து கொண்டான், இது சாதாரண சண்டை இல்லை, இது காதலுக்கும் பேராசைக்கும் நடக்கும் இறுதி போர். துரைசிங்கத்தின் கையில் இருந்த கருப்பு நாகக்கல்லின் துண்டு திடீரென்று வானத்தை நோக்கி எழுந்தது. கரும்புகை நாகலோகம் முழுவதும் பரவியது. தரை அதிர்ந்தது. கோயிலில் சுவர்களில் இருந்த பழமையான நாகச் சிற்பங்கள் மெதுவாக உயிர் பெற ஆரம்பித்தன. துரைசிங்கம் சிரித்தான். கதிர், இந்த கல்லை சாதாரண கல்லுன்னு நினைச்சிட்டியா? இது நாகமாணிக்கத்துக்கு எதிரான இருள் சக்தி. இதை முழுசா அடைகிறவன் உலகத்தையே ஆள முடியும். வள்ளியின் அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். கதிர், அவன் முழு சக்தியும் எழுப்பிட்டான். இனிமேல் அவனை நிறுத்துகிறது ரொம்ப கஷ்டம். கதிர் அமைதியாக முன்னேறினான். எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் காதலை விட பெரியது இல்லை. ஆதிநாகம் மெதுவாக கதிரின் அருகில் வந்தது. அது தன்னுடைய பெரிய தலையை கதிரின் நெற்றியில் தொட்டது. அந்த நொடியில் பச்சை ஒளி கதிரின் உடலை முழுவதும் பரவியது. அவனுடைய கையில் இருந்த நாகக்குறி இன்னும் பிரகாசமாக மாறியது. வானத்தில் பச்சை மின்னல் வெட்டியது. வள்ளி பயத்துடன், கதிர், என்ன நடக்குது? வள்ளியின் அம்மா கண்ணீருடன் சொன்னார். ஆதிநாகம் தன்னோட ஆயுள் சக்தி கதிருக்கு கொடுக்குது. ஆனா இந்த சக்தியை பயன்படுத்தினா அதுக்கப்புறம் ஆதிநாகம் உயிரோடு இருக்காது. வள்ளி அதிர்ச்சியில் ஆதிநாகத்தை பார்த்தாள். ஆதிநாகம் அமைதியாக கதிரை நோக்கி தலை குனிந்தது. அது சொல்ல வந்தது ஒன்றுதான், அவளை காப்பாற்று. துரைசிங்கம் கொடூரமாக கர்ஜித்தான். வாடா கதிர். ஒரே நொடியில் கருப்பு சக்தி ஒரு பெரிய நாகமாக மாறி கதிரை நோக்கி பாய்ந்தது. கதிர் தன் கையை உயர்த்தினான். பச்சை ஒளி ஒரு கவசமாக உருவானது. 2 சக்திகளும் மோதின. முழு நாகலோகமும் அதிர்ந்தது. கோயிலின் தூண்கள் இடிந்து விழ ஆரம்பித்தன. கதிர் வேகமாக ஓடி துரைசிங்கத்தின் மீது பாய்ந்தான். இருவருக்கும் கைமாறி சண்டை ஆரம்பமானது. ஒரு அடி, இன்னொரு அடி. துரைசிங்கம் இரும்பு தடியால் தாக்கினான். கதிர் தவிர்த்து அவன் மார்பில் பலமாக குத்தினான். துரைசிங்கம் பின்னால் விழுந்தான். ஆனால் உடனே எழுந்து மீண்டும் தாங்கினான். துரைசிங்கம் திடீரென்று கதிரை விட்டுட்டு வள்ளியை நோக்கி கருப்பு சக்தியை ஏவினான். நீ செத்தா அவனே உடைஞ்சு போயிடுவான். வள்ளி அசைய முடியாமல் நின்றாள். வள்ளி என்று கத்திக்கொண்டு கதிர் அவளை நோக்கி ஓடினான். ஆனால் அவனை விட வேகமாக ஆதிநாகம் குறுக்கே பாய்ந்தது. கருப்பு சக்தி முழுவதும் ஆதிநாகத்தின் மீது விழுந்தது. ஆதிநாகம் பயங்கரமாக அலறியது. வள்ளியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இல்லை. கதிர் ஆதிநாகத்தை தாங்கி பிடித்தான். ஆதிநாகம் கடைசியாக கதிரை பார்த்து. அதன் கண்ணில் பயமில்லை, அமைதி மட்டும் இருந்தது. அந்த நொடியில் அதன் உடலிலிருந்து பச்சை ஒளி வெளியிட கதிரை நாகக்குறிகள் முழுவதும் கலந்து கதிரின் கண்களில் கண்ணீர் வழிந்து, உன் தியாகம் வீணாகாது. ஆதிநாகத்தின் உடல் மெதுவாக ஒளியாக மாற ஆரம்பித்தது.
கதிரின் கையில் இருந்த நாகக்குறி இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசித்தது. வள்ளி கண்ணீருடன் கதிரின் அருகில் ஓடி வந்தாள். கதிர், இது போதும், இனிமேல் சண்டை வேண்டாம். கதிர் மெதுவாக வள்ளியின் கையை பிடித்தான். வள்ளி, இந்த சண்டையை நான் வெல்லணுமா, இல்லை நம்ம காதல் ஜெயிக்கணுமா? அந்த நொடியில் இருவரின் கைகள் இருந்த பச்சை ஒளி ஒன்றாக இணைந்து நாகலோகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒரே நேரத்தில் படமெடுத்து தலை குனிந்தன. துரைசிங்கம் கடைசி முறையாக கருப்பு சக்தியை திரட்டினான். நீங்க என்னை ஜெயிக்க முடியாது என்று கத்தியபடி கதிரை நோக்கி பாய்ந்தான். கதிர் கண்களை மூடினான். வள்ளி அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். அடுத்த நொடி கதிர் தன் கையை முன்னால் நீட்டினான். பச்சை ஒளி ஒரு பெரிய நாகத்தின் உருவமாக மாறி துரைசிங்கத்தை சுற்றியது. கருப்பு சக்தி மெதுவாக கரைய ஆரம்பித்தது. துரைசிங்கம் அலறினான். இல்லை, இந்த சக்தி எனக்குத்தான். ஆனால் அவனுடைய பேராசை அவனையே அழித்தது. கருப்பு நாகக்கல்லின் மீதி இருந்த சக்தி வெடித்து சிதறியது. துரைசிங்கம் அந்த இருளில் சக்திக்குள் இழுக்கப்பட்டான். கதிர் என்று கடைசியாக அரைப்படியே அவன் இருளோடு மறைந்தான். நாகலோகம் அமைதியானது. கருப்பு சக்தி மறைந்தவுடன் வள்ளியின் உடலை சுற்றியிருந்த பச்சை ஒளி மெதுவாக குறைந்தது. அவள் மயங்கி கீழே விழுந்தாள். வள்ளி, கதிர் அவளை தாங்கி பிடித்தான். சில நொடிகள் எந்த சத்தமும் இல்லை. பிறகு வள்ளி மெதுவாக கண்களை திறந்தாள். அவளுடைய கண்கள் இனி நாக சக்தியும் ஒளியும் இல்லை, ஒரு சாதாரண பெண்ணின் அமைதியான பார்வை மட்டும். அவள் மெதுவாக சிரித்தாள். கதிர். கதிரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முடிஞ்சிருச்சு வள்ளி, நம்ம சாபம் முடிஞ்சிருச்சு. வள்ளியின் அம்மா இருவரையும் கட்டிப்பிடித்து அழுதார். சில மாதங்கள் கழித்து அதே கிராமம், அதே நாகதேவதை கோவில். ஆனால் இப்போது அங்கு பயம் இல்லை. திருவிழா நடந்து கொண்டிருந்தது. கதிரும் வள்ளியும் கோயிலில் விளக்கேற்றி வணங்கினார்கள். கதிர் சிரித்தபடியே கேட்டான். இப்போ பயமா? வள்ளி சிரித்தாள். நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு பயமில்லை. இருவரும் கைகளை பிடித்துக்கொண்டு கோயிலை விட்டு வெளியே நடந்தார்கள். தூரத்தில் உயிரோடு இல்லாவிட்டாலும் ஆதிநாகத்தின் ஒளி வானத்தில் ஒரு நொடி தோன்றி மறைந்தது. கதிரும் வள்ளியும் அதை பார்த்து கைகளை கூப்பினர். உண்மையான காதல் சாபத்தையும் வெல்லும். பேராசை எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அதன் முடிவு அழிவுதான். கதிரும் வள்ளியும் காதலால் வென்றார்கள். இதுவே நாகத்தின் காதலி முடிவு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.